செய்தியாளர்கிட்ட சேகர் பாபு அவர்கள் கிட்ட செய்தியாளர் கேக்குறாங்க, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்க மேல இருக்கு, உங்க திமுக அரசு மேல. சட்ட ஒழுங்குனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, சட்ட ஒழுங்குனா அதாவது இப்போ இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போறதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆனா இது நாங்க தான் அதாவது 2 நாள்லயே நாங்க கண்டுபிடிச்சு அவங்கள என்கவுண்டர் அதாவது சுட்டோம், நாங்க அவங்கள பிடிச்சிட்டோம். சோ இங்க எங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை. அதாவது நான் என்ன பண்ணேன், சின்ன பையலா இருக்கும்போது கையில அப்படி ஒரு வடை எங்க பாட்டி சுட்டுருந்தாங்க, வடையை குத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த வடையை வாங்கிட்டு சூடாகுது அப்படின்னு அப்படியே தட்டுல இப்படி வச்சுன்னு அப்படியே பராக் பார்த்துருந்தேன். பார்த்தா ஒரு நாய் தின்ட்டு போயிடுச்சு. ஐயோ வடையை காணோம்னு எங்க அப்பா வந்தார். எங்க ஓடி போயிட்டு, அப்பா கண்டுபிடிச்சிட்டப்பா, அந்த நாய் தான்ப்பா வடையை தூக்கின்னு போயிடுச்சு, அதை ஒரு கல்லறுத்து அடிச்சிட்டப்பா அப்படின்னு புளிர்னு ஒரு அறை விட்டாரு. வடை போச்சு. நீ நாயை பிடிச்சி அச்சு என்னடா பிரயோஜனம்? விளக்கெண்ண வடை போயிடுச்சு, உனக்கு இனிமே வடையா கிடையாது, போ பட்னி கடா அப்படின்னாரு. இது ஒரு பேச்சாங்க. இதுல இன்னும் சில பேர் வேற சொல்றாங்க, பாத்தீங்களா பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள், இதுவே ஒரு பெரிய இது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பெருமையா? எனக்கு புரியல. எதுவுமே நடக்கல, திருட்டு பயப்படணும். ஆனா நாமெல்லாம் வெளில போறதுக்கு பயப்பட வேண்டியதாகுது. ஏங்க நான் ஒன்னே கேக்குறேன், இப்ப நீங்க வெளில போறீங்க, அண்ணனே போறாரு, எவனோ ஒருத்தன் டமால் வண்டியில இச்சி கீழே தள்ளிட்டு போயிடுறான். ஐயோ உட்காந்து அழுது நிற்கிறாரு. உடனே இருங்க அதை இச்சி நாங்க பிடிச்சிட்டோம், அவன் மேல கேஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா அண்ணன் சும்மா இருப்பாரா? அண்ணே சும்மா இருப்பீங்களான்னு? அவன் என்ன செய்ய முடியும்? அப்ப ரைட், நீங்க போங்க, நான் பின்னாடியே வண்டியில வரேன், என்ன செய்யறாருன்னு பாக்கலாம். இது ஒரு பேச்சாங்க. இது இப்படி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றம் நடந்திருக்கின்றது, அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். அடுத்தது அண்ணன் சொன்ன மாதிரி இல்ல மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி 24 மணி நேரமும் ஊர் ஃபுல்லா போலீஸ்காரங்களை சுத்த விட்டுட்டு இருக்க முடியாது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. ஆமாங்க ஏதோ நடந்துருச்சு, உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்க இதை பாதுகாப்பை பலப்படுத்துவோம், முன்னும் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுவோம், அந்த பீட் எல்லாம் நாங்க ஸ்ட்ரெங்தன் பண்றோம், இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம் அப்படி சொல்லிட்டு அதை விட்டுப்புட்டு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும், இதுதான் சட்டம் ஒழுங்குனா இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. குற்றவாளியா இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க இல்ல, அது ஒண்ணு பண்ண முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் கான்விக்ட்னு லட்சக்கணக்கில் இருப்பாங்க, எல்லாரும் முன்னாடி போலீஸை போட்டு சுத்த விட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நடக்காத காரியம். அதெல்லாம் நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி இதையே ஒரு சாதனை மாதிரி சொல்லி நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு வேதனையா. சாதனையா சொல்ல அண்ணன் சொன்னதை தானே சொல்லி நிக்கிறாங்க. நான் இங்க பாரு, நான் என்னமா சொன்னேன், சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னா நாங்க தான் உடனே புடிச்சிட்டுமே, அதான் சட்ட ஒழுங்கு. குற்றங்களை தடுப்பதற்கு தான் அரசு. ஆனா குற்றங்கள் நடந்த பின்னாடி அந்த குற்றங்கள் செய்தவர்களை பிடித்து தண்டனை வழங்குவதும் இந்த அரசு தான். ரெண்டுமே அரசு தான். முந்தையதுல பின்தங்கிச்சு, பிந்தையதுல ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும். நடக்க விட்டுட்டுன்னா அவரே சொல்லலையா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் போலீஸை நாங்க கூட அனுப்பிச்சுட்டே இருக்க முடியுமா? நீ கக்கூசுக்கு போற, பாத்ரூம் போறீங்கன்னா போலீஸ் போன்னு அனுப்பணுமா? பயம் இருந்திருந்தா அவ போயிருப்பாளா அந்த பொண்ணு அங்க 12 மணிக்கு? என்ன பேசுற? ஓ அப்ப பெண்களுக்கு தான் பயம் வேணும், திருட்டு பசங்களுக்கு பயம் வேண்டாம், அதைத்தான் அண்ணன் சொல்றாரு நினைக்கிறேன். அவனுக்கும் பயம் வேணும், இவளுக்கும் பயம். எங்க திருட்டு பசங்களுக்கு பயம் வேணும், அதுதான் முக்கியம். நீங்க நியாயமா இருக்கவங்களுக்கு பயம் வேணும் சொல்லாதீங்க, நல்லவங்களுக்கு பயம் வேணும் சொல்லாதீங்க, பெண்களுக்கு பயம் வேணும் சொல்லாதீங்க. பெண்களுக்கு பயம் வேணும் சொல்ல, எதிர்த்து போராடக்கூடிய குணம் வேணும், அதை நான் மறுக்கல. அது எங்க சார் நான் என்ன சொல்றேன், ஒரு காட்டுக்குள்ள 3 பேரு ஒருத்தனை, அது காடே கிடையாது, திருப்பி காடு வெட்ட வெளியாகுது, வெட்ட வெளி மறைவான இடம்னு வச்சுக்கோங்க. வெட்ட வெளியில எங்க மறைவான இடம்? ஏங்க அந்த இடம் அங்க ஆள் நடமாட்டோம்னா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு போறவன் தான் அங்க இருப்பான். கள்ளச்சாராயம் இருக்குன்னா ஏன் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? அது காவல் அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? காவல்துறைனா அது அரசாங்கத்தோட அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கு, டெய்லி எஃப்ஐஆர். முதல்ல கள்ளச்சாராயம்ன்றதை யாருமே சொல்லல, நல்ல சாராயம் குடிச்சுட்டு தான் போயிருக்கிறதா சொல்றாங்க. அங்க கள்ளச்சாராயம் இருக்கிறதா யாருமே சொல்லல. டெய்லி எஃப்ஐஆர் போட்டு இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டா உள்ளதுக்கு உட்கார வேண்டியதானே? உள்ள உட்காந்து வச்சுட்டு தான் இருக்கோம், வெளியில வந்துடுறான், உள்ள போறான், வெளியில வர்றான், உள்ள வெளியிலங்கிற கதையா தான் இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? காவல் நீதிமன்றத்துல கொண்டு போய் நிப்பாட்டின உடனே நீதிமன்றம் கேட்குது 1 முழத்துக்கு, அதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தா கூட இதுல ஓட்டேன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் பேசி
அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு அண்ணே இது வந்தாங்க. பாருங்க, ஆமா. குற்றமே நடக்காம தடுக்க முடியாது, அதாவது எந்த விதமான இதுவும் 100% கிரைமே இல்ல அப்படின்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த விஷயத்துக்கு வரவே இந்த இல்லை. வளர்ச்சி அடைஞ்ச அமெரிக்காலயே நடக்குது. ஏய், வேற இது எங்க பாருங்க. போறீங்க? இது பாருங்க, திருப்பி நீங்க உடனே அமெரிக்கானாதீங்க, அதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, குற்றமே நடக்காமல் ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கனவுல மட்டும்தான் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, குற்றங்கள் நடக்கும், அதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க, நான் பாராட்டுறேன், அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பாத்தீங்களா, நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்றத ஒரு பெருமையா கிளைம் சார், பண்ணாங்க. நான் அப்படி சொல்லல சார், நான் பெருமையா சொல்லல சார். அமைச்சர் சொன்னதான் சொல்றாங்க. எந்த அமைச்சர்மா சொன்னாரு? எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அது குற்றவாளி நாங்க செக்யூர் பண்ணிட்டோம்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அப்புறம் எப்படி? ஆமா, சட்ட ஒழுங்குனா என்னன்னு விளக்கம் கொடுத்ததுல தப்பா? ஏமா, ஒண்ணுமே தெரியாத நீயே உக்காந்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்கும் போது அவங்க டெய்லி பத்திரிகையில போய் உக்காந்துருக்க என்னமா கிடுக்குப்பிடி போட்டு கேட்டிருப்பான். ஆமா ஆமா, கிடுக்குப்பிடி போட்டு அவன் கேட்பான். இந்த நேற்று இவன்கிட்ட கேள்வி கேட்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனை கூட சண்டைக்கு போறாரு இவரு, நம்ம அண்ணாமலை இல்ல, அண்ணாமலைய ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுக்கிட்டான். ஐயோ, நேத்து அந்த பத்திரிகையாளரை புரட்டி எடுத்துட்டாரு பாவம். ஏன்டா வந்து அண்ணாமலை ஃபேன் கிளப்ல சேர்ந்துட்டாரு போல இது அண்ணன். அண்ணாமலை ஃபேன் போன தடவை கூட அதான் சொன்னாரு, அவருக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு. இந்த தடவை நான் போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. என்னன்னா, அண்ணாமலை ஃபேன் கிளப்புக்கு நீங்க தான் வந்து தலைவராம. சார் இங்க பாருங்க, அண்ணாமலை வந்து நல்லவரா கெட்டவரானா, காவல்துறையில பணிபுரியறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க இயலவே இயலாது. அப்படியா? தமிழக காவல்துறையில கூடவா? எல்லாம் அங்க இருக்க எல்லாருமே கெட்டவங்களா? அதை பாத்துக்கின்னு அந்த காவல்துறை கையில வச்சிருக்க அமைச்சர் என்ன பண்றாரு? 10 ஆண்டு காலம் ஒரு காவல்துறையில வேலை பார்த்த ஒருத்தர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 400 கோடி 500 கோடி ரூபாய்க்கு குறிப்பிட்ட ஒரு 2 ஆண்டு காலத்துல இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காருன்னா. அப்படியா? ஆமா. என்ன 40 வச்சிருக்காரு சொத்து? 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதாக. இல்ல, நான் கேக்குறேன், 400 கோடி 500 கோடின்றீங்களா? சரி, 400 கோடி 500 கோடின்றீங்களா? ஆதாரம் இருக்கா? 30,000 கோடிக்கே ஆதாரம் இல்ல சார். 30,000 கோடிக்கே ஆதாரம் இல்ல. இங்க பாருங்க, 30,000 கோடி ஞாபகம் இருக்கா சார்? 30,000 கோடி ஞாபகம் இருக்கா? 30,000 கோடிக்கு அது போற வழியில எவனோ ஒரு பைத்தியக்காரன் பேசுனத எவனோ ஒரு பைத்தியக்காரன் இல்லங்க, எங்க அமைச்சர் எவனோ ஒரு பைத்தியக்காரன் இல்லங்க, அது எங்க அமைச்சர் வேற கெடுக்காதீங்க. அவரு இல்ல, எவனோ ஒரு பைத்தியக்காரனா? எவனோ ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லியிருக்கான், எங்க அமைச்சர் சொல்லல. அப்படியா? அப்ப வந்து நான் சொல்லல, என் பேரை வச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேஸ் போட வேண்டியது. அவர்தான் சொல்லிட்டார்ல. எத்தனை பிரஸ்ல சொன்ன? 2-3 பிரஸ் மீட்டிங். அதத்தான் ஏன்னு நான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? ஊங்கிறதுக்கெல்லாம் நாங்க நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியா? அப்ப இன்னைக்கு எத்தனை பேரை வந்து சோசியல் இருக்கிறதாவும் திமுக வந்து அவரை பயப்படாதீங்கன்னு சொல்லி அவரை பாதுகாத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு தகவல் கே.என். நேரு அவர்கள். லூசுத்தனமான கேள்வி கேக்குறீங்க. அவர் கேக்குறது பிடிஆர் கேக்குறாரு, நீ உடனே சரிங்க. இப்ப திடீர்னு ஏதோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஏதோ சட்ட ஆதாரம் ஊழல் பண்ண நாய் சொல்லுது. சார், ஈடி தான் சொல்லியிருக்காங்க. ஈடி என்ன சொன்னா? இந்த மாதிரி அவர் ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு சொன்னாங்க. எல்லாமே உண்மையாயிடுமா? அது நீதிமன்றம் சொல்லணும். அப்ப பொய்யா உங்க மேல இந்த விஷயத்தை திணிச்சிருக்காங்க. பொய்யா தான். ஒன்றிய அரசுக்கு எங்களுக்கும் காழ்ப்புணர்வு காரணமா ஒன்றிய அரசு இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து அது வந்து ஒரு அரசே இல்லை, அது வந்து ஒரு அயோக்கியத்தின் மொத்த கூடாரம். ஹரியானால ஒரு வீட்டுல 500 ஓட்டு பதிஞ்சிருக்குன்னு அன்னைக்கு காலையில நேத்துக்கு அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ ஒன்றிய அரசு ஈடி இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட், இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் யாருங்க ஃபைல் பண்ணாங்க? யார் ஃபைல்? ஸ்டேட் போலீஸ் தானே. ஸ்டேட் போலீஸ் தான் பண்ணுச்சு. நாங்க தான் பேசணும். அப்புறம் எங்க வழக்கு தான் அந்த வழக்கு. அப்புறம் நீங்களே வழக்கு போடுவீங்க, நீங்களே அமைச்சர் பதவி கொடுப்பீங்க. வழக்கு போட்டோம். அதுக்கப்புறம் அவரை வெள்ளாய் வச்சு வெளுத்தாச்சு. அதனால அவரு தூய்மையானவர் ஆயிட்டாரு. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோம். ஈடிக்கு அந்த எஃப்ஐஆர் பேர்ல வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருந்ததுனால அது பேர்ல வந்துட்டு. இப்ப நடக்கிறது ஈடி கேஸ் இல்ல, ஸ்டேட்டோட கேஸ். ஸ்டேட் போலீஸ் போட்ட கேஸ் தான் நடக்குது. அந்த கேஸ்ல தான் சார் ஈடி உள்ள வந்திருக்கு. ஈடி வந்து மணி லாண்டரிங் ஆஸ்பெக்ட் தான், புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணுக்குள்ள அவங்க வந்து இத வேலை வாங்கி கொடுத்த கேஸ் கிடையாது, அவங்க அதை எடுக்க முடியாது. அந்த மணி லாண்டரிங் தான் வந்து ஈடி எடுப்பாங்க. அந்த கேஸ் தான் அது இனிமே தான் வரும். ஆனா இப்ப நடக்கிற கேஸ் அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன கேஸ். இது ஸ்டேட் போலீஸ் போட்ட கேஸ். இதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். அப்ப என்ன ஊழலே இல்ல அப்படின்னு சொன்னீங்க, இப்ப ஊழல் வழக்கு போடுறீங்க நீங்க?
ஊழல்னா யார் சார் ஊழல்? இதெல்லாம் நான் எங்க அது உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட சார்ஜ் ஷீட்டை பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ஊழல். இப்ப யார் ஆட்சி காலத்துல எங்க நடந்துச்சுன்னு பாருங்க, நல்லா அந்த சார்ஜ் ஷீட்டை எடுத்து புரட்டி பாருங்க. இப்போ அங்க ஊழலே நடக்குதுன்னு சொல்லி நடக்கலன்னு சொல்றீங்களா? சார் ஊழல்ங்கிறது வந்து வரையறுக்கப்பட்ட ஊழல் தான் நடந்திருக்கு. அப்ப ஊழல் நடந்திருக்குன்னு போது அப்புறம் ஏங்க அவருக்கு நீங்க முட்டு கொடுத்துருக்கீங்க? அண்ணனே சொல்லிட்டாருமா செந்தில் பாலாஜி விஷயத்துல ஊழல் நடந்திருக்குன்னு. இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா? இங்க பாரு, அவருடைய பிஏக்கள் பண்ண தவறுக்கு இவர் தண்டனை அனுபவிக்கிறார். அவர் தண்டனை ஒண்ணும் அனுபவிக்கல, தண்டனை ஒண்ணும் கொடுக்கல. இப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு 427 நாள் விசாரணை கைதியா உள்ள இருக்கிறது தண்டனை கிடையாது. தண்டனை கிடையாது, ஆனா உள்ள இருந்துட்டு வந்தார்ல. ஆமா, உள்ளதான் இருந்தாங்க. கோ டு ஜெயில், கம் ஆன் பெயில், யூ ஒன் ஃபெயில் அப்படின்னு ஒரு டாமால ஒரு டயலாக் வரும். திமுக இருக்கவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்களா? என் ஃப்ரெண்ட் இருக்கான் உதயா அப்படின்னு இதோட இருக்கான். அவங்க அப்பா வந்து இல்ல ரொம்ப தீவிரமான ஒரு திமுக அவரு. ஆனா உடனே ஜெயிலுக்கு போயிடுவாரு ஏதாவது போராட்டம் அப்படின்னு. அதே மாதிரிதான் ஒண்ணு இருக்கான்னு இல்ல. ஆனா இவரு வந்து கழகம் நடத்துற போராட்டம் எல்லாத்துலயும் கலந்துக்கின்னு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வருவாரு. ஆனா இன்னும் வந்து பெருசா ஒண்ணு அன்னைக்கே அவருக்கு பதவி கிடைக்கல, அவர் பிள்ளைக்கும் பதவி கிடைக்கல. சரி, கட்சிக்காக நம்ம பாடுபடுறோம், அவ்வளவுதான். பதவி எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இல்லன்னு ஏன் சார், கட்சியில கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கோம். நான் 1.5 கோடி தொண்டர்கள்ல நாங்க எல்லாரும் பதவி வேணும்னா எங்க சார் போக முடியும்? ஆனா ஜெயிலுக்கு போறதுக்கு தொண்டர்கள் தான் போறாங்க, தலைவர்கள் போறது. தலைவர்கள் போல, தலைவர்கள் வந்து வேற கேஸ்ல, இடி கேஸ்ல தான் போறாங்க. இப்படி இடியட்டுத்தனமா பேசினாருன்னா நான் என்னமா பேசுறது? இல்ல, நான் உண்மைதானே சொல்றேன். இடி கேஸ்ல எந்த செந்தில் பாலாஜி தவிர வேற யாரு போனா உள்ள? இப்ப இன்னொன்னு வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் நிரூபிப்பாங்க, அடுத்து போக ரெடியா இருப்பாங்க. அந்த எஃப்ஐஆரே போடாத போது இடி உள்ள நுழைய முடியாது. சரி, அதுக்குதான் கோர்ட்டுக்கு போறாங்க. நுழைய முடியுமா இல்லையான்றத அவங்க காமிக்க போறாங்க. பாருங்களேன், இங்க பாரு, இவன் சுத்தி எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு வர்றாரு. கண்டிப்பா நாசமா போயிடும் இந்த ஒன்றிய அரசு. அது நாசமா போனா தான் நாடு நலம் பெறும், நாட்டு மக்கள் வளம் பெறுவாங்க. இல்ல, இதைத்தான் அண்ணனும் ரொம்ப வருஷமா சொல்லி நிக்கிறாரு. ஆனா வேற யாரோ தான் போய் நிக்கிறாங்களே தவிர அவங்க ஒண்ணும் போற மாதிரி தெரியல. கண்டிப்பா வரும் சார். இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு வரும். இயற்கையே சதி பண்ணும். இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு இயற்கை தான் பொங்கி. என்ன இவரும் வந்து ஆதவ அர்ஜுனா மாதிரி பேசுறாரு? என்னன்னு நான் ஆதவ அர்ஜுன் மாதிரி பேசல. வெள்ளாவி வச்சு வெளுத்துருவாங்க. வெள்ளாவி வச்சு வெளுக்கணுமா இல்ல சுனாமி வந்து இழுத்துட்டு போதான்னு பாப்பல. நீங்க தானே சொன்னீங்க செந்தில் பாலாஜியா வெள்ளாவி வச்சு வெளுத்துட்டோம் அப்படின்னு. செந்தில் பாலாஜி எங்க பொறுப்புக்கு அமைச்சர் பதவி ஈபில இருக்கும்போது அவருக்கு பேர்ல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? சொல்லுங்க சார். ஏங்க அவங்க தலைவர் தாங்க அவர் மேல குற்றச்சாட்டு சொன்னாரு. அது வந்து அப்போ அது என்ன போன மாசம், இது இந்த மாசமா? இல்ல, அது அப்ப அன்னைக்கு சொன்னது பொய்யா சார்? அந்த அரசு அன்னைக்கு சொன்னது பொய்யா சார்? நீங்களே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவீங்க, அப்புறம் கூப்பிட்டு வச்சு அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுப்பீங்க. கட்சியில வந்து காலங்காலமா இருக்கவங்க எல்லாம் விட்டுப்புட்டு உச்சா வந்து சேர்ந்தவருக்கு வந்து உச்சாணி கொம்புல வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டா இடியட் தனமா பேசுறது. அப்ப இது என்ன தனமா பேசுறது? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? எதுக்கு சார்? அதான் கேக்குறேன். நீங்க தானே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க அவர் மேல. சார், நாங்க அந்த ஆட்சியில இருக்கும்போது அவரு ஊழல் பண்ணாரு. அந்த ஊழல் அவர் பண்ணல, அவருடைய பிஏ பண்ணாரு. அது அவர் பிஏ பண்ணாருன்னு சொன்னீங்களா? குற்றச்சாட்டு சொல்லும்போது செந்தில் பாலாஜி மேல தானே குற்றச்சாட்டு சொன்னீங்க. எங்களுக்கு தெரியாம நாங்க அதை பண்ணிட்டோம் சார். அப்ப அது பொய்ன்னு சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னது பொய் தான். அத சொல்லுங்க. அப்ப நாங்க பொய் பேசுறவங்க. அன்னைக்கு ஒரு பொய் பேசுவோம், இன்னைக்கு ஒரு பொய் பேசுவோம். நாங்க பொய் பேசுவோம்னு சொல்லல. அது வந்து அவருடைய பிஏ பண்ணது இவர் பண்ணதாக நாங்க தவறா புரிஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அப்ப நீங்க தான் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமாம்மா, நாங்க வந்து தவறா நினைச்சு அந்த மாதிரி கொடுத்தோம், அவ்வளவுதான். இப்போ அந்த தவறுகள் திருத்தி கொள்ளப்பட்டது. சரி, தவறுகள் திருத்தி கொள்ளப்பட்டனா அப்ப நீங்க வந்து ஸ்டேட் போலீஸ்ல போட்ட கேஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல போட்டுக்கிறீங்களா, அவர் பிஏ மேல போட்டுக்கிறீங்களா? அவர் பிஏவின் சேர்த்து தான் போட்டு. பிஏவின் சேர்த்து செந்தில் பாலாஜி ஏன் சேர்த்தீங்க? நீங்க தானே சொல்றீங்க அவர் பண்ணல, பிஏ தான் பண்ணாருன்னு. அது இப்பதானே சார், காலம் கடந்து தானே சார். சரி, இப்ப போயிட்டு நீங்க வந்து கோர்ட்ல சொல்லுங்க, ஐயோ அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, பிஏ தாங்க பண்ணாரு, போய் சொல்லுங்க, சொல்லி பாருங்களேன். சார், அதுல ஒரு தவறு நடந்துருச்சு சார். இப்ப அதுதான் வழக்கு. என்னன்னா, அந்த வாங்கின பணத்தை வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு? அது இவரு நம்ம பாலாஜி வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணாரு மாதிரி, என்னுடைய பிஏ வாங்கின பணத்தை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படி. அவர் சொல்லலங்க. மறுபடியும் தவறான செய்தியை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சொல்லல, நீதிமன்றத்துல அவர் சொல்லலை. நீங்க அந்த கேஸை எடுத்து பாருங்க. உங்க கட்சியிலேயே நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. செந்தில் பாலாஜி போயிட்டு நான் பணத்தை திருத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதா யாருமே எங்கேயுமே இல்ல. தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க கட்சியிலேயே. நீங்களே அவரை குழி ஏங்க ஒருவேளை அவர் மேல பொறாமையா உங்களுக்கு கூட வந்து குழி பறிச்சுட்டு இருக்கிறீங்க?
நாங்க குழிய பறிக்கிறோமா இல்ல பள்ளத்தை பறிக்கிறோமாங்கிறது மக்களுக்கு தெரியும். சார், விஜய் அவர்கள் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே இன்னொரு விஷயமும் பேசியிருந்தாரு. அதாவது திமுக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நான் நிறைய கேள்விகளை கேட்கணும், இந்த மாதிரி வந்து இந்த கரூர் சம்பவத்துல நீதிமன்றமே நிறைய கேள்விகளை கொட்டு வச்ச போது அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவரு அப்படியே டக்குன்னு வாயை புத்தி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்திருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஒன் மேன் கமிஷன் அப்படின்னு அவசரமா ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சரி, இப்போ அதிகாரிகள் வந்து என்ன நடந்தது அப்படின்றத விளக்கம் கொடுத்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இவங்க தரப்புல என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்தது, இவர் தான் காரணம், இப்படி பண்ணாங்க, முதுகுல கோடு போட்டாங்க, சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி இவங்க பேசலாமா? சரி, முதுகுல கோடு போட்டாங்கன்னு எவ்வளவு வீடியோ சுத்த விட்டாங்க. யாராவது ஒத்துராது போயிட்டுதோ இன்னார் முதுகுல கோடு போட்டுச்சு அப்படின்னு அட்லீஸ்ட் எங்க அண்ணனையாவது கூட்டு போயிட்டு இவர் முதுகுல அவங்களாவே ஒரு கோடை போட்டு பாருங்க இவர் முதுகுல கோடு போட்டுக்கிறான்னு கொண்டு போய் நிறுத்திருக்கணுமா வேணாமா? என்னன்னு கண்டிப்பா அதெல்லாம் ஏன் பண்ணல? அப்ப இவங்க மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், அதிகாரிகள் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா உடனே அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, கோர்ட்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க, ரைட்டு. அப்ப நீங்க வந்து உங்க தரப்புல என்னென்னலாம் பேசினீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? விபத்துன்னு தானே நீங்க சொன்னீங்க, நடந்தது விபத்துன்னு தானே இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு மட்டும் வந்து நீங்க வந்து அது மாதிரி பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, உண்மை வெளிவரும். அப்ப அவரு சொல்றாரு என்னாலதான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இவர் அங்க போலைன்னா எதுக்குமா இது நடக்குது, இவர் போனதுனால தானே நடந்துச்சு. இல்ல இவங்க தரப்புல என்ன சொன்னாங்க, இவங்க ஒருத்தரை குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லலையா? அப்ப அது மட்டும் கரெக்டா? என்னங்க அது? கண்டிப்பா உங்க மேல குற்றம் சொன்னா அப்ப நீங்க வந்து அவங்க மேல சொன்னீங்கல்ல. சொல்ல போனா நீங்க அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எடுத்து பாருங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே யாருமே வந்து குறிப்பா திமுக தரப்புல இருந்து அவங்க யாருமே வந்து விஜய் தான் பண்ணிட்டாரு, அவரால தான் அப்படின்னு யாரும் வாய் திறக்கல. சார் இந்த நிமிஷம் வரை நாங்க சொல்லல சார். ஆரம்ப காலகட்டத்துல நான் சொல்றேன். இல்ல அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, முதலமைச்சர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அதுல கூட என்ன சொல்றாரு, எந்த தலைவருமே வந்து இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்களா எங்க அண்ணன் சொல்ற மாதிரியா தான் எங்க அப்பா குதிர்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி முதல்ல அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சைலண்டா போயிட்டாங்க. சொல்றாங்களே எங்களை வந்து இருக்க வேணாம்னு சொன்னாங்க, ஆதவர்ஜனா தான் சொன்னாரு, நீங்க வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் போன் எல்லாம் எடுத்து பாருங்க அதுல இருக்கும் அப்படின்னா. ஏன் உங்க போன்லயே இருக்கும்ல, அவங்க கால் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கால் லிஸ்ட் எடுத்து காமிக்க வேண்டியதானே. அதை பாருங்க இவங்க எல்லாம் கால் பண்ணிக்கிறாங்க, இந்த நம்பர்லாம் யார் நம்பர்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு நீங்க வந்து அவங்களுடைய சிடிஆர் கேட்டுக்கிறீங்க? சரி, அடுத்தது அவங்க சொன்னாங்க போயிட்டோம் போக சொன்னாங்க, அதனால நாங்க போயிட்டோம் அப்படின்றீங்கல்ல. அதே காவல்துறை அதிகாரிகள் வந்து வானாங்க இது பஸ்ஸோட அங்க போகாதீங்க, இங்கே இருந்துருங்க சொன்னதா ஒரு பத்திரிகையாளர் சொன்னார்ல, அதை ஏன் கேட்கல? ஓடி போயிருங்க காவல்துறை சொன்னா மட்டும் ஓடி போயிருவீங்க. இல்ல சார், டிசிஎஸ் சொன்னார் சார், காவல்துறை இவங்க பத்திரிகை இல்ல, அதான் நான் கேக்குறேன். ஓடி போயிருன்னு சொன்னா நீங்க ஓடி போயிருவீங்க. இந்த சம்பவத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மேல வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, புசி ஆனந்த் ஓடிட்டாரு, நிர்மல்குமார் ஓடிட்டாரு, இந்த மாதிரி ஓடுனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியை இவங்களுக்கும் வைக்கிறாங்க இல்லையா? இருந்ததை நாங்க யாருமே பாக்கலையே. அந்த கூட்டம் நடக்கும் போது இருந்தாங்க, அதுக்கப்புறம் இருந்தாங்களா? அப்ப அதுக்கு பேர் என்ன? எத்தனை நாள் கழிச்சு வெளியில வந்தாங்க? வெளில வரதெல்லாம் விடுங்க. இல்ல அது கேட்ட துக்கம் தொண்டை அடைச்சிச்சு, அதனால நாங்க வந்து பேசாம இருந்தோம், வீடியோ மட்டும் போட்டோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். அங்க நடந்தது சம்பவம். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. திமுகல இருந்து வந்தாங்களா? பாஜகல இருந்து வந்தாங்களா? அதிமுகல இருந்து வந்தாங்களா? தாவேகால இருந்து யார் வந்தாங்க? டெல்லியில இருந்தே வந்தாங்க, ஹேமா மாலினி வந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றது சம்பவம் நடந்து கட்சி கழகத்துடைய சில நிர்வாகிகள்லாம் நேர்ல போய் சந்திச்சுதா சொல்றாங்களே. ஆஸ்பத்திரியில இவங்க யாராவது போய், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, புசி ஆனந்த்னு சொல்றீங்க, ஆதவர்ஜனான்னு சொல்றீங்க, அப்புறம் தாவேகா தலைவர் விஜய்னு சொல்றீங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த மீட்டிங்ல இருந்தாங்களே, இவங்க யாராவது அந்த ஆஸ்பத்திரி பக்கம் போனாங்களா? ஏன் போல? அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, ஓடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நிர்மல்குமார் அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாவே உடற்கூறு ஆய்வு எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்களோட தரப்புல இருந்து வாதங்களையும் முன் வச்சிருந்தாரு. அப்ப நாங்க என்ன ஓடி ஒளிஞ்சிட்டோமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இல்லையே, அந்த இடத்துல இருக்க வேண்டியதானே. அங்க இருந்ததுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது. பிளைட்ல வந்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது. கேக்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்க வந்து தைரியமா எங்க தரப்புல இருந்து பதில கொடுத்துட்டு தானே இருந்தோம். உங்களையா கேள்வி கேட்டாங்க? உங்களையா கேட்டாங்க? கோர்ட்ல என்ன கேட்டாங்க? இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க சில விஷயங்களை கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள். சரியா? இதுல விஜய் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, SOP வேணும் அப்படின்னு நாங்க கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னாரு. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா,
இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுது, எஸ்ஓபி வேணும்னு வேற ஒருத்தர், அவர் தாவேகாவை சார்ந்தவர் கிடையாது. அவர்தான் இல்ல வரேன் எஸ்ஓபி வேணும்னு கேட்டது யாரோ ஒரு தனிநபர். அந்த கேஸ்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, நாங்க தான் எஸ்ஓபி வேணும்னு கோர்ட்டுக்கு போனோம்ன்றாரு. அது எனக்கு தெரியல, யாரோ தனிநபர் போனாங்க, அதுல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, இதுதான் எனக்கு தெரியுது. அடுத்தது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போடாத கட்டளைகள்லாம் எங்களுக்கு போடுறாங்க, மேல ஏறக்கூடாது, கை காட்டக்கூடாது, அப்படி இப்படின்னு, ஃபேனுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி கூட்டத்திலையும் பேரிகார்டில் கிரீஸ் தடவினது இல்லை. நீங்க எங்கேயா பாத்துருக்கீங்களான்னு? என்னன்னு சிரிக்கிறீங்க? இல்ல அது ஒரு பக்கம் விடுங்க. இது நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அவனை பேரிகார்ட்ல வந்து நீங்க வந்து கிரீஸ் தடவி பாத்துருக்கீங்களா? அந்த பையனை பார்க்க தடவினது யாரு? இதே இவங்க பவுன்சர்ஸ் வந்து அங்க கட்சி தொண்டர்கள்லாம் இப்படி பிடிச்சி தூக்கி போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா? முதல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர் படை இருக்கும். இப்போ நீங்க மதிமுக எடுத்துக்கோங்க, திமுக எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைன்னா. அந்த மாதிரி இதுல ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தொண்டர் படை இருக்குது, அவங்க தான் கூட வருவாங்க. மற்றபடி இந்த இசட், ஒய், எக்ஸ், டபிள்யூ இப்படி ஏதாவது கொடுத்துருந்தா அவங்க வருவாங்க. பவுன்சர்ஸ் வச்சுக்கின்னு எந்த அரசியல் கட்சி தலைவராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? சினிமா நடிகர்கள், நடிகைகள், அங்க நம்ம பவுன்சர்ஸை பார்த்துக்கலாம். அவங்க வரும்போது கூட பவுன்சர்ஸ்னு வருவாங்க. முதல்ல இந்த பவுன்சர்ஸ் எங்க ஆரம்பிச்சாங்க இந்த பழக்கம்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ல பார்ட்டிகள் நடக்கும்போது இந்த கேட் கிராஷர்ஸ் சொல்லுவாங்க. இன்விடேஷனே இல்லாம பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொன்னா கபால்னு உள்ள போயிடுறது, அதை தடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பார் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மேல் தட்டு வர்க்கம் போறது, அங்க பவுன்சர்ஸ் இருப்பாங்க. எவனாவது ஏதாவது வம்பு பண்ணான்னா அதை இது பண்றதுக்கு. இப்படிதான் பவுன்சர்ஸ் ஆரம்பமானது. அரசியல் கட்சி தலைவர் பவுன்சர் வச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததுல முதல் தடவையா நான் பாக்குறேன். அப்புறம் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா நீங்க தான் எல்லாம் வித்தியாசமா பண்ணிருக்கீங்கல்ல, அதனாலதான் வித்தியாசமா கண்டிஷன் போடுறாங்க. உயிருக்கு ஆபத்து வரும். சோ யாராவது வந்து இந்த ரசிகர் தொண்டர்கள்லாம் வந்து நெருங்கும் போது அவங்களை தள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க தொண்டர்கள் கிட்ட இருந்தே உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் ஒரு அரசியல் கட்சியா? வெக்கமா இல்ல இதை சொல்லிக்கிறதுக்கு? ஒய் பாதுகாப்பு இது வெக்கமா இல்ல இது சொல்றதுக்கு? இப்போ தமிழகத்துல எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர், அவருக்கு இல்லாத ஒரு மாஸ் செல்வாக்கு இங்க யாருக்காவது பார்க்க முடியுமா? அவர் இப்படிதான் பவுன்சர்ஸை வச்சுக்கின்னு வந்து யாரும் கிட்ட வரக்கூடாது, எல்லாம் 10 அடியில நில்லுங்க, எவனா வந்தா தூக்கி போடு அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. அருப்புக்கோட்டையில மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சு சார், நான் அவர் கூட போறேன் சார் சிஎம். அப்ப எம்ஜிஆர் சிஎம் இருக்காரு. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கட் ஷூவை கழட்டி கையில நான் கெடுக்க போனேன், ஷூவோடய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவோடய இறங்கி நல்லா இடுப்பு தண்ணி அருப்புக்கோட்டையில் அவ்வளோ இதுல போனார் சார் வெள்ளத்துல. அப்ப கூட இவங்க கட்சி தலைவர்களை பத்தி சொல்ல முடியல, எம்ஜிஆர் பத்தி தான் சொல்ல முடியல சார். எம்ஜிஆர் நான் அந்த கட்சியில அப்ப நான் எம்ஜிஆர் கூட தானே இருக்கேன், நான் எம்ஜிஆர் அதிமுகல தானே இருந்தேன். ஸோ அதனால எம்ஜிஆர் போனாருங்கிறத உண்மையை நான் உறக்கத்தானே சொல்லணும். இதுல என்ன தப்பு இருக்குது? பல்வேறு இடங்கள்ல எம்ஜிஆர் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிடுவாரு. இன்னும் சொல்ல போனாக்க சில இடங்கள்ல இவங்களெல்லாம் விட மாட்டாரு, யார போலீஸே விட மாட்டாரு, அவரே போவாரு. என்ன அப்படிம்பாரு. பாருங்க, தாவேகால நீங்க ஒரு கட்சி நினைச்சிட்டு நீங்க பேசாதீங்க. அழுத்தம் திருமா என்ன ஒண்ணு அழுத்தம் திருத்தமா நீங்க சொல்லிட்டு போங்க. 26ல டிவிகே வெஸ் டிஎம்கே அதுதான் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அழுத்தமா சொல்லியிருக்காரு. பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் சொன்னாரு என்னுடைய அடுத்த குறி சூப்பர் ஸ்டார் பட்டம் தான், அதுக்கு தான் நான் குறி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்ப நான் கூட தான் சொல்றேன், என்னுடைய அடுத்த குறி நான் வந்து ஆச்சு. இப்போ விஜயும் அரசியல் இருந்து விலகி விட்டாரா, ரைட், நான் அந்த இடத்துக்கு நான் இப்ப குறி வச்சிருக்கேன், நான் கூட சொல்லிட்டு போலாம். அண்ணனே சிரிப்பாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லிக்கங்க, இதெல்லாம் என்ன ஒரு பேச்சா? நான் யார் ஒன்னா சொல்லிக்கலாம், நாங்க தான் டிஎம்கேக்கு போட்டி அப்படின்னு. இங்க மக்கள் முன்னாடி வரணும்ல. சரி ரைட்டு, 35% ஓட்டு வாங்கி வந்துருவாங்களா அவங்க? சொல்ல 100% வெற்றி அப்படின்றாரு. 50% ஓட்டு வேணாம், ஒரு 20% தாண்டிட்டு அவங்க ஜெயிச்சு காமிக்கட்டும், ஒரு 20 தொகுதியில் ஜெயிச்சு காமிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம்.